ஜோர்தானில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளத்தை இலக்கு வைத்து ஈரான் அதிரடியான தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறது. யாருமே எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் இது ஒரு சர்ப்ரைஸான தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல் செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அமெரிக்க நேரம் மாலை 5:45 நேற்று செவ்வாய்க்கிழமை. அங்கே ஜோர்தானில் நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 12:45, அதாவது புதன்கிழமை அதிகாலை 12:45 என்று சொல்லலாம். ஈரானிய நேரம் 1:15. இந்த டைமுக்கு பல பலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஜோர்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களை இலக்கு வைத்து ஈரான் எதிர்பாராத தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், இது ஒரு எதிர்பாராத சர்ப்ரைஸான தாக்குதல், ஒரு சர்ப்ரைஸான தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு ஈரான் முயற்சி எடுத்தது. இருந்த போதிலும் கூட அனைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று சொல்லி சென்ட்கோம் வெளியிட்டுள்ள அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில இந்த தாக்குதல் ஒரு அதிர்ச்சியான தாக்குதலாக தான் இருக்குது. ஏனென்று சொன்னா, பொதுவாக அமெரிக்கா தான் முதல்ல தாக்குதல் நடத்தும் ஈரான் மேல. பிறகு அதற்கு பதிலடி வழங்கும் விதமாக ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கினுடைய ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்துறது, இதுதான் எப்பவுமே நடந்து கொண்டு வர வழக்கமான செயல்பாடு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஈரான் தாங்களாகவே முன்வந்து தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் இதனை ஒரு சர்ப்ரைஸான தாக்குதல் என்று சொல்லி, அவர்களுக்கே சர்ப்ரைஸாக இருந்திருக்கு போறதுக்கு, அதனால சர்ப்ரைஸான தாக்குதல் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு பதிலடி தாக்குதலை அமெரிக்கா தொடுக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த வேளையிலும் அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானை தாக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படுற நேரம் வரைக்கும் அப்படியான தாக்குதல்கள் இடம்பெற்றதாக எந்த ஒரு செய்தியும் வெளியாகல. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 13 இரவுகள் தொடர்ச்சியாக 13 இரவுகள் தாக்குதலை நடத்தினார். பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை அவராகவே அறிவித்திருந்தார் என்று சொன்னால், நாங்கள் தாக்குதல்களை நிறுத்துகிறோம் பேச்சுவார்த்தைக்கு வசதியாக என்று சொல்லி. ஆனால் ஈரான் சொல்லியிருந்தது தாக்குதலை நிறுத்த சொல்லி நாங்கள் சொல்லவே இல்லை, பேச்சுவார்த்தைக்கு வார என்று சொல்லியும் நாங்கள் சொல்லல. எனவே தாக்குதல் நடத்தினாலும் சரிதான், நடத்தாவிட்டாலும் சரிதான், எங்களுக்கு எல்லாமே ஒன்றுதான் என்ற மாதிரி ஈரான் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு 2 தரப்புமே அமைதி காத்துக்கொண்டு வந்தார்கள். இப்ப திடீரென்று பார்த்தீங்கன்னா சொன்னா, ஈரான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது தானே, இஸ்லாமாபாத் ஒப்பந்தம் என்று சொல்லி போடப்பட்டது தானே. அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு கொஞ்ச காலம் ஒரு 2-3 கிழமை நல்ல அமைதியாக இருந்தது. அதுக்கு பிறகு நடத்தப்பட்ட முதலாவது தாக்குதலையும் ஈரான் தான் அந்த தாக்குதலை மேற்கொண்டது. அதாவது ஹோமுஸ் நீரிணை பகுதியில் போய்கொண்டிருந்த ஒரு சில கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. அதுல 1-2 கப்பல்கள் சேதமடைந்தன. அதுதான் அந்த ஆரம்பம் என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு அமெரிக்கா அந்த 13 நாட்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தினது தானே. எனவே அப்பவும் ஈரான் தான் ஆரம்பிச்சது, இப்பவும் ஈரான் தான் ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு என்ன காரணம் என்று தெரியல. ஒருவேளை அமெரிக்காவை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை ஈரானுக்கு வந்துட்டுதா, அல்லது அமெரிக்கா பெரிய அளவில் படை நடவடிக்கைகளை எதையுமே ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ள மாட்டார்கள், தனிய வான்வெளி தாக்குதல்களையும் அல்லது மிரட்டும் பாணியிலான ஒரு சில தாக்குதல்களை மட்டும்தான் நடத்துவார்களே ஒழிய பெரிய அளவில் படையெடுத்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மிக முக்கியமாக ஈரானிய மண்ணில் அமெரிக்கா கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி தெரிய வந்ததன் காரணமாக, எனவே அமெரிக்கா கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதுபோக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நிறைய அரசியல் அழுத்தங்கள் அமெரிக்காவில் இருக்குது. அதுபோக ஆயுத பற்றாக்குறைகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி பல காரணங்களை அடிப்படையாக வைத்து ஈரானினுடைய கைகள் ஓங்கி வருகிறதா என்கின்ற சந்தேகம் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள்ல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதனாலதான் ஈரான் வலிந்து தாக்குதல்களை மேற்கொள்கிறதா என்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். வெள்ளிக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தவர் தாக்குதல்களை தான் நிறுத்துவதாக. அதுக்கு பிறகு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை அறிவித்திருந்தவர் ஈரானோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், சுமூகமாக இருந்தது, இதுவரை நடைபெற்ற உரையாடல்கள் நல்லாக இருந்தது என்று சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அவர் சொன்னதுக்கு பிறகு சர்வதேச சந்தையில எரிபொருட்களுக்கான விலைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு பங்கு சந்தை எல்லாம் அதனுடைய மாற்றங்களை எல்லாம் காட்டியிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா திடீரென்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வரும் சில மணி நேரங்களில் இதற்கான ரியாக்ஷன் தெரியும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவேளை பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய போர் விமானங்களும் சவுதி அரேபியாவினுடைய போர் விமானங்களும் இணைந்து ஈராக் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன. அதாவது ஈராக்ல எல்லா இடமும் இல்லை, ஈராக்கினுடைய தென்பகுதி இருக்குத்தானே, தென்பகுதியில் அங்க ஈரானினுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பஸ்ரா என்று சொல்லப்படுற பகுதி. அந்த பஸ்ரா பகுதியை இலக்கு வைத்தும் வேறு பல இடங்களை இலக்கு வைத்தும் கடும் தாக்குதல்களை அமெரிக்க விமானங்களும்
சவுதி அரேபியாவினுடைய விமானங்களும் இணைந்து நடத்தின என்று சொல்லி இப்ப அமெரிக்காவும் தகவல் வெளியிட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 வரையான இலக்குகளை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது ஈரானினுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் இருக்கிறார்கள் தான், நிறைய குழுக்கள் இருக்கிறார்களாம். இந்த எல்லா குழுக்களும் சேர்ந்து ஒரு தலைமைக்கு கீழே செயல்பட்டு வருகிறார்களாம். அந்த ஒரு தலைமை எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா PMF என்று சொல்றது. PMF அப்படி என்று சொன்னா பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்சஸ் என்று சொல்றது. இந்த ஒரு தலைமைக்கு கீழே தான் நிறைய ஆயுத குழுக்கள் இயங்குகின்றன. ஈராக்கில் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றது, ஆயுதங்கள் கொடுக்கிறது ஈரானிய அரசாங்கம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த குழுக்களை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கிடையில பஸ்ரா நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று, இந்த படையினருடைய ஹெட் குவார்ட்டர்ஸை இலக்கு வைத்து ஒரு வெடிப்பு சத்தம் ஒன்று கேட்டதாக சொல்லப்படுகிறது. அது இப்ப சற்று முன்னர் வந்த செய்தி. அந்த வெடிப்பு சத்தம் எதனால் ஏற்பட்டது, என்ன விதமான தாக்குதல்கள், வான்வெளி தாக்குதலா அல்லது ஏவுகணை தாக்குதலா என்னன்னு தெரியல. அது சம்பந்தமான மேலதிகமான விவரங்களுக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. எனவே இப்ப எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இணைந்து இப்பொழுது ஈராக்கினுடைய பல பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆயுத குழுக்கள் சவுதி அரேபியா மீது அண்மையில் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதே நேரம் ஏமன் நாட்டில் செயல்படுகின்ற, அதாவது சவுதி அரேபியா நடுவில் இருக்குது, ஒரு பக்கம் ஈராக், மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏமன். அப்ப இருமுனை தாக்குதல். இந்த 2 நாடுகளிலே ஈரானால வழிநடத்தப்படுற ஆயுத குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சவுதி மேல தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இப்ப சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் இணைந்து அதற்குரிய பதிலடி தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. மத்திய கிழக்கினுடைய நிலைமை இப்படி இருக்கும்போது இங்கால பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, பிரான்ஸை காட்டு தீ வாட்டி வருகிறது. கடந்த ஒரு கிழமை ஆயிட்டது, காட்டு தீ விடாம எரிஞ்சு கொண்டே இருக்குது. ஏராளமான காடுகள் எரிந்து நாசமாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 3,60,000 மக்கள் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடங்கள் நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இன்னமுமே இந்த நிமிஷம் வரைக்கும் தீயை கட்டுப்படுத்த முடியல. இதுல அடுத்த இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவல் போர்தோ நகரம் இருக்குதானே, அதாவது தெற்கு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய போர்தோ நகரம். அங்க ஏராளமான வைன் உற்பத்திக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு நகரம் தான் போர்தோ. அதை நெருங்கி இருக்குது இந்த காட்டு தீ. கொஞ்சம் விட்டா நகரத்துக்குள்ளே வந்துடும் என்ற மாதிரி அப்படி இருக்குது. அது ஒரு வகையான ஆபத்து. அதை விட இன்னும் ஒரு ஆபத்து இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா, அந்த பிராந்தியத்துல பிரான்சினுடைய ராணுவத்தினருடைய ஆயுத தொழிற்சாலைகள் இருக்காம். அந்த ஆயுத தொழிற்சாலையில ராக்கெட்டுகள், மற்றது மிசைல்ஸுகள், இது மாதிரியான பல வெடிபொருட்களை உற்பத்தி செய்கின்ற ஃபேக்டரிஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 1 இல்ல 2 இல்ல 7 ஃபேக்டரிஸ் இருக்கா. எல்லாமே அந்த காட்டு பகுதியை அண்மித்த பகுதியில, அதாவது இந்த காட்டு தீ கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கொண்டு வருது தானே, அந்த நகர்ந்து கொண்டு வர்றது இப்ப 12 மைல் டிஸ்டன்ஸ்ல இருக்காம அந்த காட்டு தீ இந்த ஃபேக்டரிகளுக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் விட்டா நகர்ந்து வந்துடும் என்ற மாதிரி. இதுக்கிடையில இந்த 7 ஃபேக்டரிஸுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆபத்தான வெடிபொருட்கள், அதாவது இப்ப மிசைல்ஸ் உற்பத்தி செய்யற இடம் என்று சொன்னா இப்படிப்பட்ட வெடிபொருட்கள் எல்லாம் அங்க இருக்கும் எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆபத்தான வெடிபொருட்கள் அதற்குள் இருப்பதாக, சேமிச்சு வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இப்ப அந்த 7 ஃபேக்டரிஸையும் வெக்கேட் பண்ணி எல்லா பொருட்களையும் கொண்டு போகணும். அப்படி இல்லை என்று சொன்னா அதுக்கு கிட்ட நெருப்பு நெருங்கி வராதபடி அந்த நெருப்பை அணைக்கணும். ட்ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். ஏன்னு சொன்னா நெருப்பு துரத்தி கொண்டே வந்துருக்கு என்று சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில பிரான்ஸை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தீயணைப்பு படை வீரர்கள் மட்டுமல்லாமல் ஏனைய ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தீயணைப்பு படை வீரர்கள், விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த மாபெரும் காட்டு தீயை அணைப்பதற்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இன்னமும் தீயை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடியவில்லை. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுடனான சந்திப்பு வெற்றிகரமாக முடிந்தது, ஒரு ப்ரொடக்டிவாக முடிந்தது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். எனவே நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை வெள்ளை மாளிகையில் வைத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஒன்று நடந்தது. எனவே அந்த சந்திப்பு வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது என்று சொல்லி ட்ரம்ப் சொல்ல வேண்டியதுக்கான காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கொஞ்ச காலமாகவே நெத்தன்யாகு அவர்களோட முரண்பாடு ட்ரம்புக்கு வெளியில பெருசா தெரியல. இருந்தாலும் சில கருத்து முரண்பாடுகள் இருந்ததாக அமெரிக்க ஊடகங்களே செய்தி போடப்பட்டிருக்கிறது. அது காரணம் ஈரானோட அமெரிக்கா செய்து கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தம் ஒரு காரணம். இரண்டாவது அமெரிக்காவினுடைய பேச்சை மீறி, அமெரிக்கா சொல்ல அதையும் மீறி லெபனான்ல தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்குது. அது அடுத்த காரணம். எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் காரணமாக ட்ரம்புக்கும் நெத்தன்யாகுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்று வந்ததாம். அப்ப நேற்று சந்திச்சா பிறகு அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் காணாமல் போய் இப்ப நல்ல முறையில பேச்சுவார்த்தை நடந்து சொல்லி அறிவித்தவர் தானே. எனவே அதற்கு ஒரு பதிலடி வழங்கும் விதமாக கூட ஈரானினுடைய தாக்குதல் நடந்திருக்கலாம் என்று சொல்லி
அல் ஜசீரா ஊடகத்தில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. இது தற்போது வந்த செய்தி. எனவே ஈரான் தாக்குதல் நடத்தியது எதற்காக, அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா பதில் தாக்குதல் நடத்துமா, இது போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் அடுத்து வரும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோக்களை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.